I saw them அவங்கள ஆக்டர்ஸ் தான் பார்த்துருக்கேன். 200K ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அவங்கள இந்த படத்துக்கு நான் லாக் பண்ணி யாருமே அவங்க ஸ்டார்டம்காகலாம் யூஸ் பண்ற இதெல்லாம் கிடையாது. இப்போ நம்மளை பத்தி யார் வேணா என்ன வேணா பேசலாம். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் அவங்க உருவாக்கி இருக்காங்க. ஏதோ ஒரு சின்னதா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதை பத்தி ஜட்ஜ் பண்ணி அதை பத்தி இது போட்டு ஹேட் ரெஸ்பெக்ட் பண்றது அதுன்றதுல வந்துட்டு உடன்பாடு இல்லை. The Dragon-ஆ Don 2-ஆ? நான் பதில் சொல்றேன். எஸ். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதே வார்த்தைகள் மாறி பேசும். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி நான் ஓமை கடலைன்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். நான் படங்களுக்கு முன்னாடியே நான் கலாய்ச்சி தானே இருந்தாங்க. மாறா இருக்கேன் இது எல்லாமே. இப்போ லவ் டுடே போய் எவ்வளவு பேசிருப்ப, நீ எல்லாம் ஹீரோவா, நீ எல்லாம் இது எல்லாமே இருந்துட்டு தானே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பர்சனா பிடிக்க ஆரம்பிச்சு. பர்சனா பிடிச்சதுனால இப்போ அவங்களுக்கு நான் நல்லா தெரியும். அவ்வளவுதான் இருக்கு. அப்போ ஒரு கால் பண்ணி பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. யூஸ்வலா ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளோ தெரியாது, டைரக்டர் ஆக்டர் ஆகும்போது அதுல கொஞ்சம் தட்டம். ஆனால் இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அவர் ஒருத்தரை முழுசாக நம்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் இதுவே இல்லை. அதே மாதிரி அவர் ஒருத்தர் ஈஸியாக நம்பவும் மாட்டார். அந்த ஒரு 10-15 நிமிஷம் வேலை டேரக்டர் இல்லை, அவரும் ஒரு வேலை பார்க்குறதுல தெரிஞ்சிடுவேன் தேவானா தேர மாட்டானான்ட்டு. பையன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் உங்களை மாதிரி ஆகணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய விஷயம் யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த வீக் ஃபுல்லாக நிறைய பேர் வந்து இப்படி நம்ம வந்து ஒரு அவங்க மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது அப்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். The Dragon-ஆ Don 2-ஆ? நான் பதில் சொல்கிறேன். எஸ். இங்கே தான் சொல்லுவேன். நீங்கள் தாங்க. ஒன்றும் இல்லை, நான் அது அழகாக பதில் சொல்லிடுறேன். இப்போது நானும் உங்களை மாதிரி தான் டான் பார்த்துருக்கேன் 2 வருஷம் முன்னாடி, கரெக்ட்? இப்போது அதே படத்தை யாராவது திருப்பி எடுப்பாங்களா? அண்ட் நாங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஓமை கடவுளேன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம். லவ் டுடேன்னு இவர் ஒரு 100 crores ஃபிலிம் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ஆப்வியஸாக டான் 2 பண்ணுவோமா? கிடையாது. இல்லை, ஆப்வியஸாக இன்னொன்று ஒரு படத்தை எடுக்க மாட்டோம், கரெக்டாக? அட்லீஸ்ட் 2 வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 20 மினிமம் வச்சுக்கோங்களேன். இல்லை, at the end of the day there is an integrity to what kind of films I want to do. இப்போது இந்த ட்ரெய்லரில் அது ஏன் அப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அந்த ஃபீல் லைட்டாக காலேஜ், ஏன்னா காலேஜ் நிறைய பசங்க கலர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு இது மாதிரி இருக்கும். இப்போ டானோட கதை என்ன? காலேஜில் அராஜகமாக இருக்க ஒருத்தன் லைஃப்பில் போய் பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆகிறான் அப்படின்றதான கதை. இந்த படம் அந்த கதையே கிடையாது. இது அது கதை கிடையாது. இப்போ ஓகேவா? பயங்கர வாழ்க்கையில ஒருவேளை உங்களுக்கு விஷுவலா பார்க்கும் போது அந்த ஒரு அங்க சார் இங்க மிஸ்கின் என்னன்னா படத்தோட பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. அதை வந்து நான் டோட்டலா அந்த மொத்த பூசணிக்காயும் மறைச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மறைச்சாச்சு. ஏன்னா இப்போ நீங்க படம் பாக்குறீங்க, படத்தை வந்து தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணணும்னு நான் பாக்குறேன். இப்போ ட்ரெய்லர் கட்லயே இன்னொரு வெர்ஷன் இருந்தது, டிராகன்னா என்னன்ட்டு. என் எடிட்டர் சொல்றாரு, அஷோக் நிறைய வச்சிருக்கீங்க படத்துல, இது மட்டும் எனக்கு கடன் கொடுங்க நான் வச்சுக்கிறேன். இல்ல, இவ்வளவு போதும். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு லெட்ஸ் கிவ் தம் an எக்ஸ்பீரியன்ஸ் in the theaters for them to enjoy அப்படின்ட்டு. இப்போ நான் அதை ஸ்பாயில் பண்ணாம, இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் சேஃப் கேம் இந்த மாதிரிலாம் பேச்சு வரக்கூடாதுன்னா இப்போ நான் சொல்லிடலாம். ஆனால் அது மக்களை வந்து என்ன சொல்றது, இப்போ இந்த மாதிரி பேசுறவங்க வந்து ஒரு 5% இருப்பாங்களா? வெகுஜன மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க படத்தை ரசிச்சு பிரதீப் ரங்கநாதனுக்காக, ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனுக்காக, என்னோட முன்னாடி படத்துக்காக, உள்ள இருக்க ஆக்டர்ஸ்க்காக பார்க்க வராங்க. அவங்கள வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றது தான் என்னோட இன்டென்ஷன். அதனால நீங்க என்னெல்லாம் புல்லட் எடுத்துக்கலாம் நான் வாங்கிக்கிறேன். ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதே வார்த்தைகள் மாறி பேசும். அப்போ நான் வந்துட்டு அப்போ இது இல்லடா அப்படின்னு. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி நான் ஓமை கடலைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசா பண்ணுன்றது தான் என்னுடைய எண்ணம். STR 51 பண்றேன் இல்லையா, அதுலயும் நீங்க பார்த்தது வந்து புதுசா தான். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு புதுசான ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து ஒரு ஃபேண்டசி இல்லாத ஒரு ஃபேண்டசி படம். படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா மொத்த கமெண்ட்ஸ் பிளாக்கையும் சித்து அண்ட் ஹர்ஷத் கான் ஃபேன்ஸ் வந்து அப்படியே ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஈவன் அவங்களும் அதை சொல்றாங்க, மொத்த கமெண்ட் பாக்ஸும் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு அவங்க வந்து இப்போ யூடியூப்ல பயங்கரமா ட்ரெண்டிங்கா இருக்காங்க. அதுதான் ஒரே காரணமா அவங்க படத்துக்குள்ள இருக்கிறதுக்கு? சூப்பர். இதுக்கு நான் இதுக்கு சொல்லிட்டே இருக்கேன். நீங்க அவங்கள இன்டர்வியூ பண்ணுங்க, அவங்க சொல்லுவாங்க நான் எவ்வளவு ஜென்யூனா அவங்களை அப்ரோச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்மளே அதை சொல்றதை விட, பட் நான் சொல்லிடுறேன், அவங்க ஒரு 100K 200K வியூஸ் இருக்கும்போது எனக்கு சித்துவையும் 200K ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அப்ப நான் பிரதீப் சொல்றேன் இந்த கேரக்டர்ஸ் வந்து இத்தனைக்கும் படத்துல ரொம்ப பெரிய கேரக்டர்ஸ் அவங்க பிளே பண்ணிருக்கிறது. அவங்க 2 பேர் பிளே பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சட்டிலா வச்சிருக்கேன். ஏன்னா I didn't spoil இது. They are playing the very 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 important characters, both of them. I've given them taken them the risk to give them because I saw them அவங்கள ஆக்டர்ஸ் தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவங்க 200K ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அவங்கள இந்த படத்துக்கு நான் லாக் பண்ணி
அவங்கள வந்து இது பண்ணேன். அவங்களும் இப்போ எவ்வளோ படங்கள் அவங்க ஹிட் ஆனதுக்கப்புறம் அவங்க பண்ணணும்னா பண்ணியிருக்கலாமே, அவங்க அதை எதுவுமே பண்ணல. ஏன்னா ஒருத்தர் நம்மக்கிட்ட ஜென்யூனாக நம்ம கம்மி ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது நம்மக்கிட்ட நம்மளை பிடிச்சி வந்தால் அவனுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேரும் வந்தாங்க. அதே சமயம் யாரையுமே அவங்க ஸ்டார்டம்காகலாம் யூஸ் பண்ணுற இதுவெல்லாம் கிடையாது பிரதர். நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த படத்தில் பிரதீப்க்கு சொன்ன மாதிரி தான் யாராக இருந்தாலுமே அவங்க ஸ்டார்டம் அவங்க கொண்டு வர்றது இது இல்லை. இந்த படத்து மூலமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ் அன் ஆக்டரா என்ன பண்ணியிருக்காங்க. விஜய் சித்து இப்போ அவங்க பேசுற சில டயலாக்லாம் ஃபேமஸ், உருகி உருகி போனது. இப்போ நான் அதெல்லாம் வச்சு ஜாலியா இது பண்ணணும்னா பண்ணலாம்ல, அதுல அது மாதிரி ஒரு இதுமே ரெஃபரன்ஸ்ல எதுவுமே இருக்கு, ஒன்னு கூட கேரக்டர் தான். நைஸ். சித்து வில் பி வாட் கேரக்டர் ஹி பிளேஸ் அஸ் அன்பு, ஹர்ஷத் வில் பி வாட் கேரக்டர் ஹி பிளேஸ் அஸ் இது. நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியே அதை இது பண்ணிருக்கேன். நீங்க இன்டர்வியூ அவங்க பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டீங்க படம் அப்போ அவங்க 2 பேர் கூட? ஜாலியா இருக்கும். அவங்க 2 பேருமே ஒரு வைப்பு. சித்து தனித்தனியாக தான் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்கும். ஸோ அதனால சித்து அப்புறம் ஒரு ஜாலியான ஒரு வைப்பு, இவர் ஒரு தம்பி மாதிரி ஹர்ஷத், அந்த ஒரு வைப் ஜாலியாக இருந்துச்சு. பட் ஹவு டிட் யூ ஹேண்டில்? ஏன்னா இப்போ இந்த கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சண்டை பிரச்சனை அடிச்சிட்டாங்க, நீங்க பேசுனீங்களா, என்ன சொல்றாங்க அவங்க? ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில நெகட்டிவா அமைஞ்சிருக்கு ப்ரோ. அதுதான் இப்போ நம்மளை பத்தி யார் வேணா என்ன வேணா பேசலாம் ப்ரோ. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதை பற்றி ஜட்ஜ் பண்ணி அதை பற்றி இது போட்டு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணுறது அதுன்றதுல வந்துட்டு உடன்பாடு இல்லை. ஆனால் ஏன்னா அது எல்லாமே காணப்படும் அவங்களுக்கு இருக்கிற ரசிகர்கள் அதை விட ஜாஸ்தி. மக்கள் வந்துட்டு காமன் ஆடியன்ஸ் அதை விட ரொம்ப அதிகம், அவங்கள ரொம்ப பிடிச்சவங்க ஜாஸ்தி. ஸோ அதனால யாருமே வந்து இல்லை அது என்ன ஏதுன்றது அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். அது அவங்களுக்குள்ள மீட்டர் என்ன. இப்போ நம்ம 2 பேர் பண்ணுற ஒரு விஷயம், நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது பண்ணுற ஒரு விஷயம் நம்ம 2 பேருக்கு அது நார்மலாக இருக்கும், வெளியே இருக்கு பார்க்கறது தான் இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி ஏதாவது விஷயமா தான் இருக்கலாமே தவிர இவங்க அவங்களுக்கான ஆடியன்ஸ் பெருசு பிரதர், அவங்க வந்துட்டு அதை விட்டுற மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, ஆல் இட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். நீங்களும் பார்த்தீங்களா எல்லாருமே அந்த எஸ்டிஆர் சாங் வந்து இப்பயே பயங்கரமா இதுவாகுது. அண்ட் அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பா இருந்துச்சு. நீங்க மீட் பண்ணீங்களா எஸ்டிஆர்? பேசுனீங்களா? எஸ்டிஆர் கிட்ட நான் நிறைய தடவை ஃபோனில் பேசியிருக்கேன். அவர் எவ்வளோ ஸ்வீட்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் டுடேயோட ஃபர்ஸ்ட் லுக் வரும் போதே எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அப்போ எனக்கு கிட்டத்தட்ட எல்லாம் நெகட்டிவ் தானே, நீலாம் நடிக்கிறியா அந்த இதில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்போ ஒரு கால் பண்ணி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ தெரியாது, டைரக்டர் ஆக்டர் ஆகும்போது அதில் கொஞ்சம் தட்டும், ஆனால் இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன், ஆல் த பெஸ்ட், நான் இதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். அதுக்கப்புறமா திருப்பி ட்ரெய்லர் அப்புறம் கால் பண்ணார். கரெக்டாக நான் என்ன நினச்சேனோ அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரெய்லர். அப்புறம் படத்துக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல இதுதான், நான் வந்து போஸ்டர் பார்த்தே ஒரு அப்பத்துலேருந்து ஹி ஹஸ் பீன் ஸோ சப்போர்ட்டிவ். இப்போது அதுக்கப்புறம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துச்சு, அதுக்கு திருப்பி கால் பண்ணார். ரொம்ப கம்மி பேர் தான் வந்து எனக்கு ஜென்ரலாக டச்சில் இருக்கிறதோ இது இல்லை. பயங்கரமாக தெரிஞ்சு சிம்பு அவர்கள் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சீன் போடுவார், திமிரு பிடிச்சோம், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலே ஒரு வச்சு பயங்கர மிஸ்கன்செப்ஷன்ல இருக்கும்ல. நீங்க சொல்லுங்க, அடுத்து நீங்க தான் பயங்கரமான விரல் வித்தைகளெல்லாம் ஃபேன்ஸுக்கு. எனக்கும் அவருக்கும் நிறைய பொருத்தம் இருக்கு. எனக்கும் ஐ திங்க் வி போத் சிங்க் அண்ட் வெல். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்களும் சிம்பும் படம் போடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க எந்த ஜோன்ல இருக்கீங்க 2 பேரும்? எப்போனா கால் பண்ணலாம், எப்போனா பேசலாம். என்னுடைய ரொம்ப ரொம்ப விஷயங்க. அதாவது அவரு என்னன்ட்டு இல்லை, நீங்க இப்ப தமிழ் சினிமால யார் புது டைரக்டர் ஹிட்டு நல்லா பண்ணியிருந்தாலும் அவர் நீங்க சிம்பு கால் பண்ணாரான்னு கேட்டா கால் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து எப்படி சொல்றது, இவங்க வந்துட்டாங்களா அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லை. பூசாவத்தை வந்தா தட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆட்டிடியூட் உள்ளாரு. அவருக்கு அவ்வளோ கன்சர்ன் இருக்கு அஸ்வத். நம்ம எனக்கு ஒன்றும் இல்லை, ட்ரெய்லர் ஃபோன் பண்ணி தம்பி என்னம்மா இன்னும் ட்ரெய்லர் அனுப்பாமல் இருக்க, ட்ரெய்லர் அனுப்பு அப்படின்னாரு. சார் இதுவும் நம்ம படம் தான்மா, நீ அனுப்பு, என்ன ஏதாவது இருக்கான்னு நான் பார்த்து சொல்றேன். அப்படி ட்ரெய்லர் பார்த்துட்டு, இன்ஃபேக்ட் ஐ ஹேட் 2 trailers. அதில் வந்து ஒன்று ரிவீலிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அவர் பார்த்துட்டு சொன்னார், இது இன்னும் இது கொஞ்சம் ரிவீலிங் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆன்டிசிபேஷன். அதுதான் நாங்கள் இப்போது இருக்கோம். இது பிக் வெல் விஷர் ஃபார் பிரதீப், ஃபார் அஸ். அண்ட் அடுத்தது எங்கள் கூட தான் நான் படம் பண்ணுறாரு, ஏஜிஎஸ்ல தான் படம் பண்ணுறாரு. ஹி ஹஸ் அ லாட் ஆஃப் லவ் ஃபார் அவர் டீம் அண்ட் ஸ்பெஷலி சின்ஸ் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம். அவர் ஒருத்தரை முழுசாக நம்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் இதுவே இல்லை. அதே மாதிரி அவர் ஒருத்தர் ஈஸியாக நம்பவும் மாட்டார். அந்த ஒரு 10-15 நிமிஷம் வேலை டேரக்டர் இல்லை, அவரும் ஒரு வேலை பார்க்குறதுல தெரிஞ்சிடுவாங்க தேவானா தேர மாட்டானான்ட்டு. ஸோ ஹி ஹஸ் கிவன் மீ ஸோ மச் ஆஃப் இது அண்ட் வி ஆர் வெயிட்டிங் டு ஸ்டார்ட் STR 15. நீங்க வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ரோல் மாடல் எக்ஸாம்பிள். நிறைய பேர் கேட்டா நான் பிரதீப் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க.
கரெக்டா. சூப்பர். ஒரு பக்கம் வந்து ஏன்னா ஒரு சின்ன ஏஜ்ல ஹீஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய விஷயங்கள் நல்லா பண்றாரு, கரெக்டான ஒரு growth போயிருக்காரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, அண்ட் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப் பண்ணியிருக்காரு, அவரோட கரியர் அழகா செட் பண்ணியிருக்காங்க, நிறைய பெண்களுக்கு உங்களை பிடிக்குது. இந்த மாதிரி பசங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் அவங்க ஆசைப்படுறாங்களோ யூ ஆர் லிவிங் தேர் லைஃப், வாழ்ற அந்த மாதிரி வாழறாம்பா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ யூ ஆர் பாருங்க, பக்கத்துல கைடு வேற வச்சிருக்கீங்க, இதுக்கு மேல என்ன? எனக்கு சில நேரத்தில் எல்லாரும் நீங்கள் சொன்னது வந்து அப்பப்போ லைட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் இந்த டப் பண்ணும் போது ஒரு நாள் வெளியே நின்றுட்டு இருந்தோம். அப்போது ஒரு பையன் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு நானும் உங்களை மாதிரி ஆகணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக ஆவேன் உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் இப்போ நிறைய விஷயம் யோசிக்க ஆரம்பித்தேன் அந்த வீக் ஃபுல்லாக. நிறைய பேர் வந்து இப்படி நம்ம வந்து ஒரு அவங்க மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது அப்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் அதிகமாகிருக்கு. ஸோ ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக தான் இருக்குங்க. ஐயா சரி, ஒரு முறை ஆக்டர் ஜீவா சார் சொல்லியிருந்தாரு, நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம், அப்போ அவர் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பக்கத்துல தான் இருப்பாங்க, ஒரு பொருள் என்ன சீனதில் எதுவுமே பண்ணதில்லை. நான் ஒரு 2 படம் நடிச்சுட்டு வந்தேன், எல்லாம் பார்த்தா ஜீவா ஜீவா ஜீவான்றாங்க. நான் காலேஜ்ல இதே ஜீவாவா தான் இருந்தேன், ஒருத்தர் கூட என்ன சீண்டவே இல்லை, இப்போ மட்டும் இவ்வளோ பேர் சொல்றீங்களே எப்படின்னு. உங்களுக்கு எப்போச்சும் அதை ரியாக்ட் ஆயிருக்கா? காலேஜ் டைம்ல நிறைய பேர் என்ன அவாய்ட் இந்த சென்ஸ் லைக் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு சீனே இல்லை, ஆனா இப்ப பார்த்தா வேற வேற கோ கேர்ள்ஸ் ஃபாலோவிங் மீயா அந்த மாதிரி ஆக்ஸ் விளம்பரம் மாதிரி அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி நான் காலேஜ்லாம் சும்மா கிளாஸ் ரூமில் பின்னாடி பேக் பெஞ்சில் சும்மா உட்காந்துருப்பேன். எனக்கு யாருமே கண்டுக்கிட்டதோ இல்லை, அந்த இதெல்லாம் இல்லை. படங்கள் அதுக்கப்புறமா தான் வந்து, நான் படங்களுக்கு முன்னாடியே நான் கலாய்ச்சி தானே இருந்தாங்க. ஸோ வந்து நான் சுமாராக இருக்கேன், அந்த இது எல்லாமே லவ் டுடே அப்போ எவ்வளோ பேசியிருப்பேன், நீ எல்லாம் ஹீரோவா, நீ எல்லாம் அது எல்லாமே இருந்துட்டு தானே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பர்சனாக பிடிக்க ஆரம்பிச்சு, பர்சனாக பிடிச்சதுனால இப்போ அவங்களுக்கு நான் நல்லா தெரியும், அவ்வளோதான் தவிர்த்து. சரி, இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ வாட்ஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்? இப்போ நான் படத்துல தம் அடிக்கிற மாதிரி காமிச்சா இதை பார்த்து 10 பேர் தம் அடிப்பானா மாட்டானா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். வாட்ஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்? இதுதான் நான் வந்து அந்த சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட் குவெஸ்டின்கான இது. ஐயோ, நம்மளை வந்து பயங்கரமா நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரோல் மாடலா எடுக்கிறாங்க, உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம எங்கன்னா தம் அடிச்சாலோ இல்லை இது பண்ணாலோ இதையும் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்லாம் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன். இனிமேல் வர படத்தில் என்ன பண்ணணும் அதெல்லாம். ஆனால் இந்த படத்தில் என்ன ட்ரெய்லரில் இருக்கிறதுக்கு அழகான பே ஆஃப் இருக்கும். என்ன கொஸ்டினாக இருக்கோ அதுக்கான ஆன்சர் படத்தில் இருக்கும். அதுதான் பிரதீப் வந்துட்டு. ஸோ பேசிக்கா இப்படி தம் அடிக்கிறதுன்றது வந்துட்டு தட்டி விடணுன்றது இது. ஸோ இவன் எப்படின்னா ஒரு நாளும் வந்து ஒரு ட்ரிக்ஸ் பண்ணி இந்த படத்துக்கு இல்லை, அவன் வந்து லேர்ன் பண்ணுவான். ப்ரோ இதை நான் இப்படி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பான். அதுல எது நல்லா இருக்கு, இப்போ நல்லா இல்லைன்னா வந்தாரு கதை சொல்லி இது பண்ணியிருந்தாரு. இப்போ ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சு பேசிட்டே இருக்கும்போது இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா, ஸோ நம்ம தட்டி விடணும் அப்படின்றது. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான இது இருக்கு ப்ரோ. இது இந்த மேட்டர் இருக்குல்ல, அந்த ஸ்டைலுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு கனெக்ட் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் இட். அது பின்னாடி ஒரு கனெக்ட் இருக்கு. தட்டி விடணுன்றது நான் கேட்டது, அதை எப்படி தட்டி விட்டான்றது தட்டி விடுறது நிறைய இந்த மாதிரி சின்ன இது பண்ணி காட்டுவேன். பண்ணி காட்டும் போது அவருக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி என்னை வியர்டாக தான் பார்த்துட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது, என்னடா இவன்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் அப்படி நினச்சாருன்னா இது கதைக்கு எப்படி ஆகும்ன்றது தான் அவரோட இது. ஆனால் ஒரு நாள் வந்து அவர் அதை அழகாக கதையோட லிங்க் பண்ணி வரும்போது அவரே வந்து அன்னைக்கு நீ ஒன்று இது பண்ணல, அதை வச்சு அந்த அந்த மேட்ரு வச்சு ஒன்று அழகாக ஒன்று டோட்டலாக ஒன்று பிடிச்சி ஒன்று பண்ணார். அப்போது அஸ்வத் எப்படின்னா மொத்தமாக என்ன பண்ணாலுமே அது கதைக்கு இருந்தால் மட்டும்தான் அதை வைப்பார், இல்லைன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்போ நீங்கள் இது பார்த்தது வந்து அப்ரூவ்டு, அப்ரூவ் ஆகாத நிறைய ஸ்டைல் இருக்கு, நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காரு. எத்தனை பேர் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சா அந்த இது மாதிரி பண்ண போறாங்கன்னு தெரியல. நிறைய விஷயம் ஓகே ஓகே இப்படி பண்ணிட்டா அதை அப்படி பண்ணிட்டா அதான். ஸோ இது வந்துட்டு ஒரு மேனரிசம். அது வந்து கதையில ஒரு கனெக்ட் இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் என்னடா கனெக்ட் இருக்குன்னா எனக்கு பதில் எல்லாத்தையும் மறைச்சு சொன்னா புரியாது. அதுதான் புரியாது. அது ஃபர்ஸ்ட் படத்துலயாவது அது வந்து சொன்னா புரியாது சார்ன்றது அப்படியே படம். இப்போ நிஜமாலே நான் அந்த கட்டத்துல தான் இருக்கேன்.
ஏன்னா படம் பார்த்தா தான் புரியும் இதெல்லாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ எப்படி இருக்கு, பிரதீப் சூப்பரா இருக்காரு, பிரதீப் வந்து லெஃப்ட் டுடேக்கு அப்புறம் சூப்பரா இன்னும் இருக்காரு. எனக்கு அதுதான் என்னோட ஹாப்பினஸ். உங்க ஆக்டர்ஸ் எல்லாருமே இப்போ ஆஸ் அ டைரக்டரா நான் என்னடா ஹோம் மேக்கர்ல பண்ணிட்டு இப்போ நீங்க சொல்ற அந்த கம்பேரிசன்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ பிரதீப்பா இருக்கட்டும் கயடுவா இருக்கட்டும் நிறைய பேரை இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இவங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால வியாப ஒரு ஸ்மால் ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் இருக்கு சரிங்களா. இது வேலண்டைன்ஸ் வீக் வேற, அதனால ஸோ நீங்க தான் இதுக்கு வந்து ஜட்ஜா இருக்க போறீங்க. ஒரு 30 செகண்ட் நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுப்போம். ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றது வந்து ரொம்ப பழைய ஸ்டைல். எந்த பொண்ணுக்கும் ரோஸ் பிடிக்கும். ஆனா இங்க இருக்க ஒரு காகித பூ கொடுத்து நீங்க எந்த அளவுக்கு நான் ப்ரப்போஸ் பண்றேன். நாட் ப்ரப்போஸ் நான் சொல்லல, என்ன வேணா பண்ணலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் யூ கேன் 30 செகண்ட்ஸ் டைம் என்ன வேணா பண்ணலாம். எஸ், என்ன வேணா பண்ணலாம். அதுக்குன்னு உங்க மனசுல நினைக்கிறது நீங்க பண்ணக்கூடாது. கடலோகர் உங்க இப்போ ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அதுல நீங்க வந்து ரொம்ப அழகா உங்களோட முத்தத்தை எடுத்து நீங்களே வந்து கொடுத்துருந்தீங்க. அந்த ரீல் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு, பாத்தீங்களா? Which reel you were talking about? ஒன்று அழகா ஒன்று போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க. நீங்க இன்னும் ஒரு படம் கூட நடிக்கல. எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ்? Oh, you're talking about my fans. What do I say about படம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் அப்போதானே கண்டினியூ பண்ண முடியும். சொல்லுங்க ப்ளீஸ். Impressed. Yes. பொண்ணுங்களை இவ்வளவு கவனிச்சாவே இம்ப்ரெஸ்ங்க. கொடுத்துருங்க, அவங்க வாங்குறாங்களான்னு பார்ப்போம். Thank you. Thank you so much. Now it's final time கைடோ. அவருக்கு கொடுக்க சொல்றீங்களா? இல்ல அவருக்கு கொடுத்துருங்க. அது கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு சரி கைடோ ஃபைனல் டைம். இட்ஸ் ஹை டைம். அவர் பயங்கரமா இப்போ இது நடந்தது என்ன தெரியுமா, மச்சான் உனக்காக பேசுறேன்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டர் பேசுறதுல பேசிட்டு முகத்தை வாங்கி இந்தாடா உனக்காக தான் நான் பேசுறேன். ஆமா. Okay, I'll try. Yeah. Mr. Pradeep Ranganathan, you were the best actor that I could work with, but more than that, I think I've got a very good friend which I'll cherish forever. I know it's very difficult to find friends in the industry, but I know that you're not the friend from the industry, but you are a family for me now. So yeah. This blow. Dead bro. Thank you so much. இவங்க தான் வின்னு. யார் bro? இதுவா? இது வந்து இந்த கேள்வி கேட்டு நீங்க தான் வின்னு. ஏன்னா நான் பேரு நவீன், அதனால வந்து நான் தான் இதுல வின்னு. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி. I also want to give it to Ashwath. Thank you for being the best. வெயிட் பண்ணுங்க. எப்படி தெரியுமா, செடி எனக்கு அதுல பிச்சு போட்டு எனக்கு எப்பவும் பிடிக்கும் அந்த no but I single the rose no he's the best director and he has set the standard so high. He has spoiled me that I don't know if for the next project, next set I'll get the same love or not. ஸோ ஒரு சீரியஸ் கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையிலே பசங்களுக்கும் இது. பிரதீப் ரங்கநாதன், அஸ்வத் மாரிமுத்து, ஸோ ஹவு ப்ரௌட் நீங்கள் உங்கள் பேருக்கு பின்னாடி உங்களுடைய அப்பாவோட பேர் போடுறீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் கூப்பிடும் போதும் அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அது பெருமை சேர்க்குது. ஒரு 100 கோடி படம் பண்ணவர் பிரதீப் ரங்கநாதன், ஒரு செம்மையான படம் கொடுத்து அடுத்த 2 படம் லைனப்ல இருக்கிற அஸ்வத் மாரிமுத்து. ஸோ ஹவு ப்ரௌட் மிஸ்டர் ரங்கநாதன் அண்ட் மிஸ்டர் மாரி. ஆக்சுவலாக இந்த கேள்வி நீங்கள் அழகாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அந்த பேர் வந்து அப்பா பேருன்னு சொல்லிட்டு கேட்டீங்க இல்லையா, இவர் அதுக்காக பேர் மாத்தினார். ஆமா, நான் இல்ல என்னோட பேர் வந்துட்டு ரெண்டாவது இருந்தது. ஓகே, நான் வந்துட்டு நான் சொல்றேன்ல, இப்போ நீங்க டிராகன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் there is lot of untold love for your father. உங்களுக்கு அந்த ஏஜ் டிஃபரன்ஸ், அந்த கேப், அந்த சைக்காலஜி கேப்னால சில பேர் அவங்க அப்பா அம்மாவோட ரொம்ப க்ளோஸா கட்டி பிடிச்சிட்டு இந்த கிஸ் இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா எனக்கு என் ஃபார்ம் ஆஃப் லவ் இஸ் ஐ கான்ட் டெல் இட். இட்ஸ் மை ஃபிலிம்ஸ், என் படங்கள் தான் என் லவ் எப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஓமை கடவுளேவா இருக்கட்டும், நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம் முதற்கொண்டு முதல் முத்தம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் இட்ஸ் அபவுட் மதர்ஸ் லவ். அது எப்படின்றது தான் என்னோட வே ஆஃப் டெல்லிங் லவ் இஸ் த்ரூ மை ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி தான் இந்த அஸ்வத் மாரிமுத்து அப்படின்றதும். நான் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் சும்மா இருக்கும்போது எனக்கு டெய்லி காசு கொடுத்து, ஏன்னா மெடிக்கல் சீட் கிடச்சி வேணான்னு சொல்லி ஜாலியாக இருக்கலாம்னு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து திடீர்னு ஒருத்தன் சினிமாவுக்கு போகணும்னு நினச்சா அதுவும் ஒரே பையன், அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அவன் சுற்றி இருக்க சொசைட்டி வந்து இவனை ஒரு தண்டம், அது என்ன சொல்கிறது, சும்மா இருக்கான், லைஃப்பை கெடுத்துக்கிட்டான்னு சொல்லும் போது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த வயசில். பட் அதை நம்மக்கிட்ட கேட்கவும் முடியாமல் கேட்டால், ஆனால் நம்ம டேலண்ட்டை ட்ரஸ்ட் பண்ணலையோன்னு நினச்சிட்டு டெய்லி காசு கொடுத்து நம்மளை பார்த்துக்கிட்டுருங்க.
நம்ம படம் பண்ணி ரிலீஸ் ஆகும்போது நம்ம பேரை அவங்க பக்கத்தில் போட்டுக்கிட்டா என்ன இது இருக்குது, அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு. இதை வந்து உங்கள் பேர் உங்கள் பேரை போட்டிருக்கேன் பாரு, நான் என்றைக்குமே சொன்னதில்லை. அவங்களுக்கும் நான் இதெல்லாம் கிடையாது. என்னுடைய ஃபார்ம் ஆஃப் ஷோயிங் லவ் இஸ் அஸ்வத் மாரிமுத்து. நீங்கள் எல்லாரும் என்ன அஸ்வத் மாரிமுத்துன்னு எங்கே கூப்பிடும் போது it is getting fulfilled. That is basically to show the love that I have for my parents. நைஸ். சொல்லுங்க மிஸ்டர் ரங்கநாதன் என்ன சொன்னாரு? ரங்கநாதன் வந்து இஸ் வெரி ஹாப்பி நவ். ஓகே. அவருக்கு கொஞ்சம் சட்டில் தான், அந்த இதுவாக தான் இருப்பார். நான் எங்கள் அப்பாவோட ஒரு vlog பண்ணியிருக்கேன். எல்லாரும் எங்கள் அப்பா பற்றி கேட்குறாங்கல்ல. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் அவரோட ஒரு வீடியோ பண்ணணும், அவர் எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். vlog வரும் ப்ளீஸ். ஸோ எவ்வளோ சந்தோஷம். அந்த ஆனந்த கண்ணீர்லாம் விட்டாங்களா? ஏன்னா ஒரு 2 பேருக்குமே இருந்திருக்கும்ல, அந்த ஒரு முதல் சம்பளம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடா ஒரு 1000த்திலே கொடுக்குறோம், அவங்க கேட்கறத பண்ண முடியல, ஒரு வீடு பண்ண முடியல. 1000த்துல கொடுக்குறோம் இல்லை ப்ரோ, 10,000 வாங்கிட்டு தான் இருந்திருக்கனால கொடுத்து பழக்கமே இல்லை, வாங்கி தான் பழக்கம். படம் பண்ணதுக்கு அப்புறமா அதை திருப்பி கொடுக்கறதுல இருக்க சந்தோஷம் எப்படி இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க பிரதீப். உங்களுக்கு லவ் டுடே முடிஞ்சு இவ்வளவு பெரிய சக்சஸ் வருது, அடுத்தடுத்த படங்கள் லைனா பாக்குது. ஸோ அதை சொல்லுவாங்கல்ல அந்த பாய் டு மென் சேஞ்சுன்னு. ஸோ எப்படி இருந்துச்சு அது? வீட்டுல ஒரு பணமாவோ பொருளாவோ அது கொடுக்கும் போது அது எவ்வளவு ஒரு கெத்தான கொடுக்கறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன அப்போ புரிஞ்சதுன்னா, பேரண்ட்ஸ்க்கும் வந்து கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் தெரியும். அவங்களுக்கு வாங்குறதுல அவ்வளோ இதுவா இல்லை. நம்ம என்னைக்கு அவங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கும் போது நம்ம திருப்பி கொடுக்கணும், என்னைக்குன்னா திருப்பி பார்த்துக்கணும்னு நமக்கு ஆசை இருக்கும். ஆனா திருப்பி கொடுக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. அவங்களுக்கு நீ நல்லா இருந்தா போதும், அவ்வளவுதான். இது சூப்பரான ஒரு பாயிண்ட். கிவர்ஸ் டேக்கர்ஸ்னு ஒரு கேட்டகரி. இது தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? உலகத்தை 2 வகையா பிரிக்கலாம், கிவர்ஸ் அண்ட் டேக்கர்ஸ். கொடுக்குறவங்க வாங்குறவங்க. நான்லாம் வந்து கொடுக்குறவங்க இதுலேயே இருந்துட்டோம். ஐ மீன் கிவர்ஸ். நான் இப்போ இதுவாக இருக்கட்டும், இவனாக இருக்கட்டும், என் ஃபேமிலி மொத்தமாக எங்கள் அம்மா அப்பாலாம் கொடுத்தே பழகிட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு அது சொல்லும்போது அவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்குது. என்ன அவங்களுக்கு ஹிட்டு படம் ஹிட்டு. இப்போ நம்ம வந்து இப்போ ட்ரெய்லர் காட்டுறோம்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடு சாப்பிட அந்த கருணக்கிழங்கு பொரியல் எப்படி இருக்கும் பிடிச்சி, அவங்க இன்டென்ஷன் அதுதானே தவிர they feel very awkward when you give them இத வாங்கி தரதா அப்படி சொன்னா அது அந்த டாபிக் ஆமா. அது வந்து அவங்களுக்கு ஒரு awkwardness பேசிக்கா. சரி, என்ன ஒரு சந்தோஷம், ஒரு காராவோ ஒரு ஜுவல்லாவோ என்ன ஒரு விஷயம் கெத்தா நீ பண்ணலாம், அந்த ஒரு கார்ல கூட்டு போதே செம்மையான விஷயம். அது மாதிரி என்ன பண்ணீங்க? என்னன்னா கிரிஞ்சாவே கூட அளவுக்கு பண்ணிருக்கேன். அவங்க இது வரைக்கும் எனக்கு பண்ணது எதுவுமே சொல்லி காட்டுறது இல்லை. இப்ப நான் அதை சொன்னா ரொம்ப மோசமா இல்ல. உங்களுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல எங்க அம்மா அப்பாவை இப்படி கூட்டிட்டு போனோம்னு எனக்கு ஆசையா பண்ணிட்டேன். அது பர்சனலா இருந்தாதான் பெட்டர். அது வந்து சொல்றது. நீங்க கலாட்டா தானே? ஓகே, கலாட்டான்றதுனால ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹீஸ் சேயிங். பர்சனலாக இருக்குது. நான் உங்கள் கலாட்டாவில் தான் ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா see I always had a complex, had a older parents. அதனால் வெளியே போகும்போது அவங்கள கூப்பிட்டு போகிறது அது இதுன்னு சில ஆசைகள்லாம் சின்ன வயசில் சில சைக்கிள். முதல் முத்தம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் பாருங்க. இட் இஸ் அபவுட் அ காம்ப்ளெக்ஸ் தட் ஐ ஃபேஸ்ட். சம்டைம்ஸ் என் அப்பா அம்மா பார்க்கும்போது தாத்தா பாட்டின்னு ஸ்கூலில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில காயங்கள்லாம் இருந்ததுனால பெருசாக இது இல்லை. ஸோ கலாட்டாவில் வந்து நான் பெஸ்ட் டெபியூ டைரக்டர் அவார்ட் வாங்குறேன். அது மதர்ஸ் டே அன்னைக்கு நடக்குது. ஸோ என் ஃபார்ம் ஆஃப் ஷோயிங் லவ்வர்ஸ் அவங்கள அங்கே கூப்பிட்டு போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் இவங்க தான் என் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி அந்த அவார்டை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். எங்கள் அம்மா கொஞ்சம் இந்த ஹார்ட் பேஸில் கொஞ்சம் அப்படியே ரொம்ப அப்படியே இதுவாக. திஸ் ஆர் த ஸ்மால் மூமெண்ட்ஸ் தட் யூ கேன் டூ. அண்ட் அதை அவங்க அங்கே பார்க்கும்போது ரொம்ப நீங்கள் அந்த கலாட்டாவில் அவங்க இது இருக்கும். ஐ திங்க் எனக்கு கலாட்டா தான் ஃபர்ஸ்ட் டெபியூ டைரக்டர் அவார்ட் கொடுத்தாங்க. சூப்பர். பிரதீப், நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல, உங்க ஆக்டிங்ல லைட்டா தனுஷ் சார் இருக்காரு, எஸ் ஏ சூர்யா அவர்கள் இருக்காங்க, எல்லாருமே கலந்த மாதிரி இருக்குங்க. நீங்க எப்போச்சும் அதை ஃபீல் பண்ணி ஓகே நான் நடிக்கிறேன் ஆனா இதுல வந்து இவங்க யாருமே இருக்கக்கூடாது, இந்த சாயில் இருக்கக்கூடாது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஒரு வாட்டி மானிட்டர் பார்க்கும்போது யார்கிட்டயாச்சும் கேட்பீங்களா, அவங்க சாயில் யாரும் வரல, பிரதீபா தானே தெரியுறேன் அப்படி கேட்பீங்களா? இப்போ எப்படி நடிக்கிறதுன்னா அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் ஒன்று இருக்கும். இப்போ உத்தமன் பிரதீப் நான் வந்து இவன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது நான் டைரக்டர்னால எனக்கு அது தெரியும். இப்போ டிராகனில் பார்த்தீங்கன்னா உத்தமன் பிரதீப் எப்படி பிஹேவ் பண்ணனோ அப்படி இருக்கவே இருக்காது. ரொம்ப கொஞ்சம் திமிரு பிடிச்சவன், அவனுக்கு ஒரு ஆட்டிடியூட் ஒன்று இருக்கும், அதெல்லாமே ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆக்டிங்க்கும் இந்த ஆக்டிங்க்கும் ஒரு வித்தியாசம் வந்துடும். அது வந்து டைரக்டர் வந்து எனக்கு நடித்து காட்டுவாங்க. நடித்து காட்டுறதை நான் கிட்டத்தட்ட அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்காக நான் அதை பார்த்துட்டு இருந்தேன்.
ஏன்னா அவருக்கு மைண்டில் தான் அந்த கேரக்டர் இருக்கும், இப்படி பண்ணுமா அப்படி இருந்தால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வர படத்தில் அந்த டேரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை அதை கடைபிடிக்கிறது. இப்போ நாங்கள் எல்லாம் சொல்றது இருக்கட்டும், ஆடியன்ஸ் சொல்றது இருக்கட்டும், இவர் லைட்டாக தனுஷ் மாதிரி நடிக்கிறாரு, உங்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்கா? லைக் ஒரு பிரபுதேவாவோட சாயலோ இல்லை சேசுரி அவரோட சாயலோ உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா நீங்கள் எப்பாச்சும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? இல்லை, நான் அந்த கேரக்டரை வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் எனக்கு. ஓகே. ஏன்னா இப்போ இதில் ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கு பிரதீப்பா தான் தெரிஞ்சுங்க. அந்த ஒரு ஃபைனல் விஷயம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்களுக்கு சொன்னால் புரியாது சார், லைட்டாக குட் ஸ்மெல் பிஞ்ச் ஆஃப் எஸ்.ஜே. சூர்யா. இல்லை சார், அது இல்லைன்னா அந்த உனக்கு சொன்னா புரியாது சார் வந்து அவர் இப்போ அந்த ஓமேக்கடலையோட ட்ரிபியூட் வர மாதிரியான ஒரு மொமெண்ட் அது. இப்போ அந்த சீன் நடக்குதுல இவருக்கும் கௌதம் மேனனுக்கும், அது வந்து ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா நடக்க வேண்டிய ஒரு சீன். ஒருத்தனுக்கு அவன் ஒரு மேனேஜர் ஒரு இவருக்கு முன்னாடி ஒரு விபிக்கு முன்னாடி உட்காந்துருக்கான், அவன் அப்படி கத்துறான் அப்படின்னா அவன் ஆனா அவரும் எதுவும் சொல்லலை, என்னடா ஓகேவா அப்படின்னா அவங்களுக்குள்ள டைனமிக்ஸ் வேற. அதே சமயம் அந்த மோமெண்ட்ல ஒருத்தன் அப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு அவன் அப்படி ரியாக்ட் பண்றான்னு இருக்குல்ல. இப்போ ஓமை கடவுளையில இந்த மாதிரி எசென்ட்ரிசிட்டி வந்து அவன் இன்ட்ரோல் பிளாக் வந்ததுக்கு அப்புறம் வருவான். ஏன்னா செகண்ட் கடவுள் வந்து டிக்கெட் கொடுத்து லைஃப்ல திரும்பி அனுப்பியிருக்காரு, யாருக்காவது நடக்குமா? அப்போ அவன் பண்றதெல்லாம் பைத்தியக்காரத்தன மாதிரி தானே இருக்கும். அந்த எக்ஸென்ட்ரிசிட்டி கம்ஸ் ஓவர். இட்ஸ் லைக் மோர் லைக் ஜிம். நான் வந்து அதை மற்றவங்களோட கம்பேர் பண்ண மாட்டேன். வேணா இப்படி சொல்லலாம், ஜிம் கேரி அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒரு இது இருக்கு இல்லையா, தட் இஸ் த மீட்டர் தட் ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஃபார். லைக் இங்க கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா பயங்கர ஒரு ஹையா ஒரு இது இருக்கணும். எனக்கு ஆக்சுவலா நான் வேற யாரையுமே நான் பாயிண்ட் பண்ணிக்கல. எனக்கு பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி ஒன்று இருக்குல்ல, எனக்கு அந்த இது அங்கே வேணும் மச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குமே தவிர யாருமே வந்து எனக்கு அவரை மாதிரி பண்ணி காட்டு பிரதீப், அது பேர் மிமிக்ரி ப்ரோ, அது எனக்கு அவர் மாதிரி பண்ணி காட்டு அப்படின்னு நாங்க. என்னோட புரிதல் என்ன நீங்க கேட்கறது என்னன்னா, சி ஹி இஸ் ஆல்சோ தின் அண்ட் இஸ் ஜா லைன் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால நீங்க வந்து அந்த மாதிரி நீங்களா அப்படி இது பண்ணீங்க தவிர இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங் அண்ட் இது there is no similarity is what I feel. ஓகே, வெரி நைஸ் டைட்டில் டிராகன். ஒரு மாதிரி டக்குன்னு கேட்சியா இருக்கு. இது உண்மையிலே இந்த ப்ரொடியூசர் அவங்கள கவர்ற மாதிரி ஃபயரா கேட்டாங்கன்றதுக்காக டிராகனா, பட் ஆல்சோ நீங்க சொல்லியிருந்தீங்க அதுக்காக ஒரு விஷயம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு 4 நிமிஷத்துலேயே வச்சிருக்குன்ற மாதிரிலாம். ஸோ நிறைய டைட்டில்ஸ் இருந்து டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணீங்களா? இல்லை நிறைய டைட்டில்ஸ் பேசணும். ஆனால் ஃபர்ஸ்ட் என்னன்னா, எப்பவுமே ஒரு அழகான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு விஷயம் ஃபர்ஸ்டே நம்மளுக்கு கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் கிண்டும், உப்மா கிண்டும், நல்லா கண்டதெல்லாம் பேசியிருக்கோம். அதை சிலதெல்லாம் சொன்னால் நீங்களே உங்களை நம்பி படத்துக்கு போகலாமான்ற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி சில டைட்டில்லாம். பட் அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து டிராகன் மட்டும் ஃபிக்ஸ் ஆச்சு. ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் அப்படின்னு சொல்லியிருந்தது, அப்புறம் டிராகன் மட்டும் ஃபிக்ஸ் ஆகி. ஆனால் அதுக்கெல்லாம் அப்புறம் தான் ஏன்னா ஸ்டார்டிங் ஃபேஸ் அது. அப்புறம் கதை ஃபுல்லாக உருவாகும் போது தான் டிராகன்ற அந்த பேருக்கே வந்து ஒரு இது ஒன்று உருவாச்சு. நீங்கள் அது உங்களுக்கு படத்தில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அவன் பேர் டிராகன் அப்படின்றது ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துச்சு அந்த ஒரு நேமும். இன்னொன்று அந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபயரான ஒரு கேரக்டர், ஒரு கெத்தான ஒரு கேரக்டர், ஒரு அராஜகம், ஐ மீன் கெத்து இதெல்லாம் தாண்டி ஒரு அராஜகமான கேரக்டர். Right. Very neat. And Kaido, Dragon, how special it was? I'll be very honest. The kind of love that I'm receiving over here, it's surprising for me because Ashwath was also telling me that my film hasn't released yet and still people are loving me for the way I am and the way that Ashwath has shown me also in the film. So I'm very, very lucky, and I feel that I feel like blessed to be a part of this film and in Tamil cinema, and I want to do more of Tamil cinema. I'm looking forward for it. Yeah. Dragon 21st வருது. பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. ஒரு 100 crores கொடுத்த ஒரு ஹீரோவை டிராகனில் அவர் வந்து இப்போ லவ் டுடேல அவர் ஒரு கேரக்டராக இருப்பார், பட் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக இருப்பார். அண்ட் ஒரு 100 crores கொடுத்த ஒரு ஹீரோவை எப்படி காட்டணுமோ அப்படி காமிச்சிருக்கோம். இந்த படத்தில் அவரை உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த தேட்டரில் பார்த்துச்சு. ஓகே, பிரதீப் இதில் 200 crore அடிக்கணும். But anyways, all the best, hopefully. Thank you. Thank you.